எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போடைய பேட்டி அமெரிக்க ஊடகத்துக்கு பேசும் பொழுது இந்தியாவை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். குறிப்பாக சைனா தாய்வான் பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போது அந்த இடத்துல அந்த இன்டர்வியூ அப்படின்றது மொத்தம் 60 நிமிஷம் அவங்க சிபிஎஸ்சில் பப்ளிஷ் பண்ணது தொலைக்காட்சியில். பட் அவர் ஒரிஜினல் பேட்டி அப்படின்றது 73 நிமிஷம். அதில் சில எடிட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. அதன் பிறகு ட்ரம்ப்போடைய அதிகாரப்பூர்வமான தளத்தில் சோஷியல் ட்ரூத்தில் அவர் இதோடைய ஃபுல் அன்எடிட்டட் இன்டர்வியூ போட்டிருக்காரு. அதில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்களை பேசியிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய டெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம். Russia is testing and China is testing, but they don't talk about it. We are an open society. We are different. We talk about it. We are going to test because that they test and others test. And certainly North Korea has been testing. Pakistan is being testing. இது ஒரு சொல்கிறது அணு ஆயுதத்தை பற்றி. ஃபஸ்ட்டு ரஷ்யாவும் சைனாவும் அணு ஆயுதத்தை சோதனை பண்ணுறாங்க ரகசியமாக. அமெரிக்கா ஒரு ஓப்பன் சொசைட்டி, இங்கே ரகசியமாக எதுவும் பண்ண முடியாது. நாம் அதை பற்றி ஓப்பனாக பேசுகிறோம். ரஷ்யாவும் சைனாவுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்கள் எதுவுமே கிடையாது அமெரிக்கா மாதிரி. அதனால் அவங்க சீக்ரெட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையை செய்யணும், ஏன்னா நம்ம எதிரிகள் சோதனை செய்யும்போது நாம் சும்மா இருக்க முடியாது. செகண்டு, அதன் பிறகு தான் மிக முக்கியமான பாயிண்ட் வருது. வடகொரியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அங்கே மிக முக்கியமான பாயிண்ட். வடகொரியா ஜியோ பொலிட்டிக்கலாக நமக்கு சம்மந்தமே இல்லாத நாடு. பட் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை சோதிக்கிறாங்க, சைனா அணு ஆயுதத்தை சோதிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய எதிரி நம்பர் 1 எதிரி நம்பர் 2ன்னு கூட நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். நம்மளுடைய 2 அணு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய எதிரிகள் அணு ஆயுதத்தை ரகசியமாக சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாதாரண மனுஷன் யாரும் இங்கே பேசல. அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப் இதை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைனா பாகிஸ்தான் பற்றி பேசும்போது the nuclear test way underground where people don't know exactly what's happening, you feel a little bit of vibration. பூமிக்கு அடியில் ரகசியமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அதற்கான அதிர்வுகள் சில இடங்களில் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் ஒரு சக்தியும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா மற்றும் சைனா, வடகொரியா இவங்க எல்லாமே அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்க. பாகிஸ்தானையும் அதில் ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. இது எல்லாம் சோதனை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சூழலில் அமெரிக்கா சைலண்டாக இருக்க முடியாது அப்படின்றது தான் ட்ரம்ப் வைக்கக்கூடிய வாதம். ஒரு நியாயமான வாதமும் கூட இது. இப்போது இந்த அணு ஆயுத சோதனைகளில் அமெரிக்கா ஈடுபடாது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே விதித்த கட்டுப்பாடு 1992 கிட்டத்தட்ட ஒரு 33-4 வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் அணு ஆயுத சோதனை பற்றி அமெரிக்கா பேசுறதுக்கு சில வேலிடான ரீசன்ஸ் வைக்கிறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன அதுக்குள்ளலாம் நம்ம போக விரும்பல. ஏன்னா அணு ஆயுதத்தை ஒரு நாடு சோதிக்குது ரகசியமாக அப்படின்ற போது அதுக்கான இண்டிகேஷன்ஸ் சிலது நமக்கு கிடைக்கும் ஓப்பன் சோர்ஸில். பட் அந்த நாடு டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் இதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. பட் சொன்ன மனிதர் ட்ரம்ப் அதை நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போது அணு ஆயுத சோதனையை 1998க்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் சோதித்த பிறகு எந்த நாடும் அஃபிஷியலாக சோதிக்கல, சோதிச்சதாக ஒத்துக்கவும் இல்லை, வடகொரியாவை தவிர. இப்போது யூஎஸ் எனர்ஜியோடைய செக்ரட்டரி கிறிஸ் ரைட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய அமெரிக்காவுடைய இந்த சோதனைகள் அப்படின்றது நான் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது ஒரு ஃபுல் ஸ்கேல் அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்க மாட்டாங்க. அணு ஆயுதத்துடைய டெலிவரி மெக்கானிசம் மற்றும் அணு ஆயுதத்தை சோதிக்கிறதுக்கான அந்த உபகரணங்களை ஒரு முறை சோதித்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் ட்ரம்ப் ஏற்கனவே சொன்னதை அவர் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுறாரு. இதுதான் இவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோடது. ட்ரம்ப் அதிரடியாக பேசுவார், பிறகு அது துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் அதை மட்டுப்படுத்தி கொஞ்சம் சாந்தப்படுத்தக்கூடிய இதை பண்ணுவாங்க. இப்போ இந்த அணு ஆயுத சோதனைகளை மானிட்டர் பண்ணக்கூடிய ஏஜென்சி அப்படின்னா 2. அதுக்கான ஒப்பந்தம் அப்படின்றது சிடிபிடி, கான்ட்ரவர்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. அதை சோதனை செய்யக்கூடிய மானிட்டர் பண்ணக்கூடிய அமைப்புன்றது ஐஏஇஏ. ஐஏயுஏ இன்னி வரைக்கும் பாகிஸ்தானோ சைனாவோ ஒரு அணு ஆயுத சோதனை செஞ்சது அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பல. அதற்குண்டான எந்த ஒரு அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ட்டையும் கொடுக்கல.
பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ இது வரைக்கும் நேரடியாக அஃபிஷியலாக சொல்லலை. பட் இதில் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நான் ஏற்கனவே போன கனலில் சொல்லியிருந்த மாதிரி ரஷ்யா அணு ஆயுத சோதனையை செய்கிறாங்களா அப்படி செய்கிறாங்கன்னு அவர் ட்ரம்ப் சொல்லும்போது அந்த நிருபர் கேட்குறாங்க, இல்லை அவங்க அணு ஆயுதத்தை சோதிக்கலை, அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய டெலிவரி மெக்கானிசம். ஸோ 3 விஷயம் இருக்குது. ஒன்று, அதில் இருக்கக்கூடிய கோர் அணுசக்தி, யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் சம்மந்தப்பட்ட ஒரு அணுசக்தி. பிறகு அதை இயக்கி வெடிக்க வைக்க இருக்கக்கூடிய அந்த டெட்டனேட்டிங் மெக்கானிசம். 3வது, இதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு எதிரி நாட்டில் விளைவிக்கிறதுக்கான ஏவுகணை. இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு அணு ஆயுதம்னு நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல முடியும். இப்போ ரஷ்யா சமீபத்தில் சோதித்தது எல்லாமே அணு ஆயுதத்தை எடுத்து செல்லக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் க்ரூயிஸ் ரக ஏவுகணைகள் மற்றும் டார்பீடோஸ், சப்மரீன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய டார்பீடோஸ். அமெரிக்காவுடைய அதிபர் சொல்றது இல்லை ரஷ்யா சோதிக்கிறாங்க, அணு ஆயுதத்தையும் சோதிக்கிறாங்கன்றது. அந்த நிருபர் மீண்டும் கேட்குறாங்க, இல்லை அவங்க டெலிவரி மெக்கானிசம் தானே சோதிச்சாங்க, அணு ஆயுதத்தை சோதிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அணு ஆயுதத்தையும் சோதிச்சிருக்காங்க. பத்திரிகை சுதந்திரம் அந்த நாட்டில் கிடையாது. சைனாலேயோ இல்லை ரஷ்யாலேயோ எந்த ஒரு பத்திரிக்கையும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மது வந்து ஓப்பன் சொசைட்டி, ஓப்பன் நாடு. நாங்கள் ரகசியமாகவே செஞ்சாலும் நீங்கள் உங்கள் ஊடகங்கள் கேள்வி கேட்பீங்க, நம்ம நாட்டில் எதையும் மறைச்சு செய்ய முடியாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்தியா, அமெரிக்கா போன்ற ஒரு ஜனநாயக நாடுகளில் இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்தை எந்த ஒரு அரசும் ரகசியமாக செய்ய முடியாது. அதற்கான வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது சில முக்கியமான சந்தேகங்கள் எழுது. ட்ரம்ப் சொன்னதுக்கும் சில நம்ம கடந்த நிகழ்வுகள் பார்த்தோம் அப்படின்னா சந்தேகங்கள் நிகழுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், மே 10ஆம் தேதி இந்தியாவுடைய விமானப்படை ஒரு மிக முக்கியமான விமான தளத்தை தாக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்கோதா, அதில் அருகில் இருக்கக்கூடிய நூர்கான் ஏர்பேஸ். நூர்கான் ஏர்பேஸுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸ். இந்த கிரானா ஹில்ஸில் தான் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள், அந்த கோர் நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு, சோதிக்கப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட் அப்படின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. நாம் அணு ஆயுதங்களை எங்கே வச்சுருக்கோம், அதே மாதிரி நம்மளுடைய அணுசக்தி எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற லிஸ்ட்டை பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பரஸ்பரம் கொடுத்துருக்கு. அந்த லிஸ்ட்டில் அது இல்லை. ஆனால் அந்த இடத்த தாக்கின பிறகு தான் பாகிஸ்தான் உடனடியாக போர் ஒப்பு நிறுத்தம் வேணும்னு கேட்டு இந்தியாவுடைய காலில் வந்து விழுறாங்க. 2வது, அந்த இடத்த தாக்கின பிறகு ஈஜிப்ட்லேருந்து ஒரு அவசரமாக ஒரு ஹெர்குலிஸ் ரக விமானம் வந்து தலையிறங்குது. அதில் வந்து போரான் லோடு இருக்கிறதா அன்னைக்கு வந்து தகவல்கள் வந்துச்சு. அந்த விமானம் தரையிறங்கினது உண்மை. ஈஜிப்துக்கும் இந்த போருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஈஜிப்ட் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு நியூட்ரல் நாடு. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விமானத்தில் என்ன வந்ததுன்ற கேள்வி அப்பயே நிறையா பேருக்கு எழுந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய இந்த ரேடியேஷனை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விமானம் எங்கேருந்தோ பறந்து பாகிஸ்தானில் வந்து லேண்ட் ஆச்சு. இஸ்லாமாபாத் நகரத்தில் லேண்ட் ஆச்சு. அவங்க அந்த கிரானா ஹில்ஸ் பகுதிகளில் ரொம்ப தாழ்வாக பறந்தாங்க. அந்த விமானத்தோடைய அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அணுசக்தி கதிரோட லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வ டெக்னாலஜி அதிகமாக வாய்ந்த, தொழில்நுட்பம் அதிகமாக வாய்ந்த ஒரு விமானம். ஸோ அந்த விமானம் அங்கே ஏன் வந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுது. 2வது, அங்கே லோக்கல் தகவல்கள், அந்த டைமில் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் வந்த தகவல் படி நம்ம பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து மயக்கம், வாந்தி பேதி இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஒரு அணுக்கசிவு இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது. இங்கே ஒரு வேளை அணுக்கதிர்களை இந்தியா பாகிஸ்தானோட அணு ஆயுதத்தை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து கிட்டத்தட்ட அரசுகளால் இது வந்து உறுதி செய்யப்படாமல் இருந்தாலும் ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க. அதன் பிறகு ஐஏஏ வந்து சொன்னாங்க, இல்லை அங்கே அணுக்கதிர்கள்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு. அதன் பிறகு பாகிஸ்தானில் தொடர்ந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு கில்கிட் பால்டிஸ்தான் பகுதிகளில் நில அதிர்வுகள் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா மராரி ஷெரீஃபில் ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து மக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் இது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கிடையாது. அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கிளாஷ் ஆகிறது, ஷிஃப்ட் ஆகிறது, ட்ரிஃப்ட் ஆகிற டைமில் தான் இது நடக்கும். அந்த டெக்டானிக் பிளேட் ஷிஃப்ட் ஆகிறத வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலிமா எங்கே ஆனாலும் உலகத்தில் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி ஷிஃப்ட்டுமே, அந்த டெக்டானிக் பிளேட் ஷிஃப்ட்டுமே அங்கே ரிப்போர்ட் ஆகலை. அப்போது அங்கே இந்த நில அதிர்வுகள் எதனால் வருது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டுச்சு. பட் நான் சொல்கிறேன், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டாக தெரிகிற வரைக்கும், ஒரு நியூஸ் வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் சோர்ஸில் ஒரு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற வரைக்கும் அதை வந்து வெறும் கான்ஸ்பிரசி தியரியை பேசி பயன் இல்லை. அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் நமக்கு வாட்ஸ்அப்லேயே நிறையா வரும். பட் அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை வச்சு ட்ரம்ப் பேசினதில்
மிக முக்கியமான சென்டென்ஸ். இவங்க எல்லாமே பூமிக்கடியில் அண்டர் கிரவுண்டில் டெஸ்ட் பண்ணுறாங்க, அது வெளியில் ஓப்பனாக தெரியாது மக்களுக்கு, ஆனால் அதிர்வுகள் தெரியும் அப்படின்னாரு. இந்த சென்டென்ஸையும் கில்கிட் பால்டிஸ்தான் பகுதிகளில் நடந்த அந்த நில அதிர்வுகள் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டாக ஒரு அன்டைம்டாக இருந்தக்கூடிய நில அதிர்வுகள் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ப்ளஸ் இவங்க சர்கோதாவில் டார்கெட் பண்ணதாக இருக்கட்டும், கிரானா ஹில்ஸில் அந்த நேரத்தில் வந்து இறங்கிய அமெரிக்க விமானம், அணுசக்தியை சோதிக்கக்கூடிய அமெரிக்க விமானம் மற்றும் ஈஜிப்ட்லேருந்து வரக்கூடிய விமானம். ஏன்னா போரான் மட்டும்தான் அணு கதிர்களுடைய அந்த தாக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. ஈரான் ஈஜிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போரான் அதிகமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது வந்து அவசரமாக ஏன் அங்கே வந்து தரையிறங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுச்சு. இப்போது கத்தார்லேருந்து ஏதோ ஒரு விமானம் வந்திருக்கு அப்படின்னா கூட சரி, பாகிஸ்தானுக்கு ஏதோ சில எய்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அமெரிக்கா அனுப்பிச்சிடா கூட நம்ம பார்க்கலாம். இல்லை துருக்கியிலேருந்து வந்திருந்தாலோ சைனாவில் வந்தால் கூட சொல்லலாம். பட் சம்மந்தமே இல்லாமல் ஈஜிப்ட்லேருந்து வர்றது, பாகிஸ்தான் ஒருவேளை அணு ஆயுதத்தை சோதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அரசியல்வாதிகள், அவங்க பிரதமர், துணை பிரதமர், அந்த இராணுவ தளபதி அசிம் முனீரில் ஆரம்பித்து நிறையா பேர் இந்தியாவுக்கு தொடர்ந்து அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட எச்சரிக்கைகளை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். எங்ககிட்ட 130 அணு ஆயுதங்கள் இருக்குது, நாங்கள் வந்து நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போது கடைசி ரெஃபரன்ஸ் நம்ம ஹார்ட் டெஸ்ட் எப்போ பண்ணோன்னா 1999 அன்றைக்கி இந்தியா 5 அணு ஆயுத சோதனைகளை வந்து பண்ணிச்சு, பாகிஸ்தானும் பண்ணாங்க. அதோட ஈல்டு, அந்த நியூக்ளியர் வெப்பனோடைய ஈல்டு என்ன அப்படின்றது கிலோ நியூட்டன்ஸில் அறிவிப்பாங்க. இந்தியா அதை இன்னி வரைக்கும் ரகசியமாக வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக ஹைட்ரஜன் பாம் வகையை சொல்லக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் பாம்ஸையும் இந்தியா சோதிச்சது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அணு ஆயுதத்தில் கடைசியாக ஒரே ஒரு முறை மனிதகுலம் பார்த்தது ஹிரோஷிமா நாகசாகியில். அந்த அணு ஆயுதமே ஜெர்மனியிலிருந்து கடத்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான், அமெரிக்க கண்டுபிடிப்பு கிடையாதுன்ற பல தகவல்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலான்ட்டாக தான் பிரித்து பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா பெஞ்ச் மார்க் வேணும் இல்லைங்களா, அந்த பெஞ்ச் மார்க்காக ஹிரோஷிமா நாகசாகி போடப்பட்ட அந்த 2 அணுகுண்டுகள், லிட்டில் பாய் மற்றும் ஃபேட் பாய், அதை அனலைஸ் பண்ணி தான் காமிப்பாங்க. ஆனால் இந்தியா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணல, இன்னி வரைக்கும் சீக்ரெட்டாகவே இருக்குது. அந்த காலகட்டங்கள்லேயே இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியவங்க இல்லை இந்தியாவோட சோதனை வெற்றி பெறல அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த சோதனைக்கு மூல காரணமாக இருந்து அதை நடத்தி முடித்த நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு சில டைம் அதை பற்றி பேசும்பொழுது டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்கல. பட் இந்தியாவுடைய தற்காப்புக்கு என்ன தேவையோ அதை என்னோட காலகட்டங்களில் நான் நிறைவேற்றிட்டுன்ற மிகப்பெரிய பெருமிதத்தோடு அந்த மனிதர் வந்து மறைந்து போனார். இப்போது ட்ரம்ப்போடைய இந்த ஒரு பேட்டி அப்படின்றது ஒரு மிக முக்கியமான இதை கொடுக்குது. இனிமே அணு ஆயுதங்களை எல்லா நாடுகளும் சோதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரானோடைய அதிபர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அணுசக்தி நிலையத்தில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ ஈரானும் கிட்டத்தட்ட அணு ஆயுதத்தை நெருங்கிட்டாங்க அப்படின்றது தெரியுது. இஸ்ரேல் ஏற்கனவே ஒரு சோதனையை செஞ்சாங்க, வேற ஒரு நாட்டில் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாகவே தான் இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய UK, அதன் பிறகு இந்த கிழக்கு ஐரோப்பா பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஷ்யா, அமெரிக்கா, வடகொரியா, இந்தியா, பாகிஸ்தான், சைனா, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈரான் ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துட்டாங்க, இஸ்ரேல். இது எல்லாமே உலக அமைதியில் ரொம்பவும் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய நாடுகள். இதுக்கல்லே அதிகமான யுத்தங்களை சந்தித்தது இந்த நாடுகள் தான், இல்லை அதிகமான யுத்தங்களை செய்ததும் இந்த நாடுகள் தான். அப்படி பார்க்கும்போது இது மீண்டும் ஒரு ஆர்ம்ஸ் ரேஸை உருவாக்கும் அப்படின்றது நமக்கு கிளியராகவே தெரியுது. அணு ஆயுத சோதனைகள் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப நார்மலாக ஒரு நாடு செய்ய ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து எல்லா நாடுகளும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ குறிப்பாக இந்திய பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா அணு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அடர்த்தியாக எல்லைகளை கொண்ட நாடு அப்படின்றது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சைனா. 3 நாடுகள்கிட்டையுமே அணு ஆயுதம் இருக்குது. 1 2 கிடையாது, 100க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்குது. 3 நாடுகள்கிட்டையுமே பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. 3 நாடுகள்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தோட டெலிவரி மெக்கானிசம் இருக்குது. ஆனால் இதில் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்றது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மட்டும்தான் இருக்குது. ஆழ்கடலிருந்து நீர்மூழ்கி கப்பலிருந்து ஒரு அணு ஆயுதத்தை ஏவுறதுக்கான செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி, இந்த நியூக்ளியர் ட்ரையாடுன்னு சொல்லக்கூடியது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மட்டும்தான் இருக்குது. பாகிஸ்தான்ட்டு அது கிடையாது. பட் சைனா நினச்சா பாகிஸ்தான்ட்டு அதை கொடுக்கலாம். ஸோ சவுத் ஏஷியாவுடைய செக்யூரிட்டி அப்படின்றது இது ஒரு மிகவும் ஒரு உச்சபட்சமான டேஞ்சரஸ் ஜோனாக மீண்டும் மாறி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் நியூக்ளியர் ஆர்டர் அப்படின்றது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து சந்திக்க இருக்குது. அமெரிக்கா மட்டும் சில சோதனைகளை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 நியூக்ளியர் டயலமா இப்போ இருக்குது. பாகிஸ்தான் டிக்ளேர் பண்ணல, ஆனால் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. இப்போது இந்தியாவில் மீண்டும் அணு ஆயுதத்தை சோதிக்கணும் அப்படின்ற கோரிக்கை
நம்மளுடைய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பாலிசி மேக்கர்ஸ் கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து, ஏன்னா எக்கனாமிக்ஸ் சாங்ஷன்ஸ் இது 100 தடைகள் வரும் இதற்காக, அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நாடு வந்து அணு ஆயுதத்தை சோதனை பண்ண முடியும். அது சீக்ரெட்டாக ஓப்பனா அப்படின்ற கேள்வி வந்து வேற. பட் நிச்சயமாக இந்தியா அணு ஆயுதத்தை சோதிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்து நெருங்கி வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட 2 பெரிய எதிரிகள்கிட்டையும் அணு ஆயுதம் சோதிக்கிறாங்க அப்படின்ற தகவலை அமெரிக்க அதிபர் சொல்லும் போது இதை வந்து நம்ம தட்டி கழிச்சுட்டு போக முடியாது. ரெண்டாவது, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அமெரிக்கா உடைய அதிபர் டிஃபெண்ட் பண்ணுறாரு, மிச்சம் எங்களுடைய எதிரிகள்லாம் சோதிக்கும் போது நாங்கள் கவனம் உட்காந்துட்டு இருக்கும்போது முடியாது அப்படின்ற போது, இந்த தடைகளை கொண்டு வரக்கூடிய அணு ஆயுதத்தை வந்து பிரயோகிச்ச ஒரே நாடான அமெரிக்கா இன்னைக்கு 92க்கு பிறகு நாங்கள் சோதிக்கவே மாட்டோம்னு சொல்ல அமெரிக்கா இன்னைக்கு அவங்க சோதிக்கிறாங்கன்னா அதே ஜஸ்டிஃபிகேஷன், அதே காரணம் இந்தியாவுக்கும் இருக்குது. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு 140 கோடி மக்களுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அணு ஆயுதம் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு அத்தியாவசியம் ஆகுது. அதனால தான் இந்திரா காந்தியில் ஆரம்பித்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதை சோதனை செய்தார். இன்னைக்கு அந்த சோதனையை மீண்டும் செய்ய வேண்டிய சூழல் வந்திருக்கு, அதற்கான வாய்ப்பும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம கிளியர் கட்டாக அமெரிக்காவை சில இடங்களில் அலைன் பண்ணிட்டு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்னைக்கு நம்ம FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ வெகு சில மாதங்களில் அதை முடிக்கும் பொழுது 2 அணு ஆயுதத்தை கொண்ட எதிரிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இந்த அணு ஆயுத சோதனை அப்படின்றது அத்தியாவசியமாகுதுன்ற ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டு இந்தியாவால் ப்ரொசீட் பண்ண முடியும். மூணாவது, 99 அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகலை. இப்போ 2025லயோ 26லயோ இந்த வருட கடைசியில அடுத்த வருடம் இந்தியா அணு ஆயுதத்தை சோதிக்கணும்னு ஒரு பேச்சுக்கு வச்சா கூட அந்த ரிசல்ட்ஸை வந்து பப்ளிசைஸ் பண்ண முடியும். அந்த ரிசல்ட்ஸோடைய அவுட்கம் என்ன அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதில் வந்து இந்தியா தெர்மோ நியூக்ளியர் பாம்பை சோதிச்சாங்க, பெரிய வெற்றியும் பெற்றாங்க அப்படின்றது அந்த காலகட்டங்களிலே பேசப்பட்டுச்சு. அந்த ரிசல்ட்டை பப்ளிசைஸ் பண்ணோம் அப்படின்னா அணு ஆயுதத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தால் பத்தாது. அது ஒரு நகரத்தை அளிக்குதா இல்லை ஒரு பின்கோடு அளிக்குதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதோடைய திறன் பொறுத்து தான். அந்த திறனை நம்ம வந்து ஓப்பனாக சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய டிட்டரன்ஸாக இருக்கும். இப்போது இதெல்லாத்த விட இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான கடமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரானா ஹில்ஸில் நம்ம எப்படி அவங்க அணு ஆயுதங்களை தாக்கணுமோ, பாகிஸ்தானுக்கு மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஆப்ரேஷன் சிந்தூர் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தால், இதை பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், மீண்டும் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி பாகிஸ்தான் மேலே ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் நடக்கும் பொழுது இந்த முறை அவங்களுடைய அணு ஆயுதங்களை குறி வச்சு தாக்க வேண்டிய வேலையை இந்தியா செய்யணும். அதை செஞ்சாதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போலி அணு ஆயுத அரண் அப்படின்றது லிட்ரல் வேர்ல்டில் இல்லை அப்படின்ற மெசேஜ் வந்து பாகிஸ்தானுக்கு போகும். பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும், அணு ஆயுதங்களை வச்சிட்டு இருக்கிறது வேற, அந்த அணு ஆயுதங்களை செயல்படுத்த முடியாத அளவுக்கு இந்தியா ஒரு ப்ரோஆக்டிவான தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை படைச்சது அப்படின்ற மெசேஜை ரொம்ப தெளிவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்ற போது நம்மளுடைய பாதுகாப்புக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கும். ஸோ இந்தியா அணு ஆயுத சோதனையை நோக்கி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தள்ளுது அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இந்தியாவுடைய அணு ஆயுதம் அப்படின்றது எதை நோக்கி போகுது அப்படின்றத வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக பதில் சொல்லும். பட் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் நோக்கி தான் உலகம் போயிட்டு இருக்கு அப்படின்றத ட்ரம்ப் பேசின இந்த ஒரு பேட்டி வந்து தெரிவிக்குது. உங்கள் கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.